பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற காரியம் எப்ராயிம் மலை தேசத்தில் என்கிற தலைப்பிலே நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே எப்ராயிம் மலை தேசத்தில் குடியிருந்த தெபொராள் என்கிற பெண் நியாயாதிபதி மூலமாக தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் ஒடுக்கின சிசேரா என்கிற கானானிய சேனாதிபதியை கர்த்தர் வீழ்த்தினார். மிகப்பெரிய வெற்றி வெளிப்பட்டது, மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு வந்தது. அதற்கு காரணம் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்த அந்த பெண்ணுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். தேவன் நம்மோடு பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் கொடுமையான சில சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம், நாம் சில கொடுமைகளை அனுபவிக்கலாம். நிச்சயமாக தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிப்பார். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய வாழ்வில் வல்ல பெரும் காரியங்களை செய்வார் என்பதை நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். எப்ராயிம் மலை தேசத்தில் நடந்த இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதுவும் ஒரு மிக முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது என்பதை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 1வது வசனம். எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். எந்த ஊர்ல, எந்த இடத்துல? எப்ராயிம் மலை தேசத்தில். இங்கு எழுதப்பட்டிருக்கிறது எப்ராயிம் மலை தேசத்தான் ஆகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இந்த மனுஷனை குறித்து 3 காரியங்களை உங்களோடு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த மனிதன் 3 தவறுகளை செய்தான். அவன் செய்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்பதற்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். முதல் காரியம், இவர் தன்னுடைய வீட்டிலே 1100 வெள்ளி காசை திருடி விடுவார். நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். இவர் தன்னுடைய சொந்த வீட்டில் 1100 வெள்ளி காசை திருடி விடுவார். அவங்க அம்மா சாபம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போய் ஒரு பேசுவார். நீங்கள் அதை கொஞ்சம் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, யார் உம்முடைய பர்வதத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது கைகளில் சுத்தம் உள்ளவன். ஒரு கிறிஸ்தவனுக்கு கையில் சுத்தம் இருக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கையில் சுத்தம் இருக்கணும். இந்த எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்த இந்த மீகா என்கிற மனிதனுக்கு கையில் சுத்தம் இல்லை. சொந்த வீட்டில் அவன் திருடினான். இந்த ஆள் ஒன்றும் சின்ன ஆள் கிடையாது. இவருக்கு பையன் இருக்கான். அதை நான் அடுத்தது சொல்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு பெரிய மனுஷன் செய்யக்கூடாத வேலையை இவன் செஞ்சான். நீங்கள் சொல்லுவோம், நம்ம நடைமுறையில் பேசுவோம், ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலையா இது? ஒரு பெரிய மனுஷன் இந்த வேலையை செய்யலாமான்னு பேசுவோம் தெரியுமா? இந்த மீகா என்கிற இந்த பெரிய மனுஷன், ஏன்னா அவனுக்கு பையன் இருக்கான், அதனால் நான் பெரிய மனுஷன் சொல்கிறேன். இந்த மனுஷன் முதல் காரியம், சொந்த வீட்டில் திருடினான். தான் தாய்க்கு தெரியாமல் 1100 வெள்ளிக்காசை களவாடினான். 2வது, அந்த 1100 வெள்ளிக்காசு மூலமாக அவனுடைய தாய் இவனும் சேர்ந்து 1100 வெள்ளிக்காசில் அதில் கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? வெட்டப்பட்ட சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் அவர்கள் தயார் செய்தார்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகள் 17:4. அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவள் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தால் அவன் அதனால் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. வெட்டப்பட்ட ஒரு சுரூபமும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகமும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் கர்த்தர் சாபம் கூறும் பொருட்டு இந்த ஏபால் மலையில் நிற்க சொல்லுவார். அப்போ அதில் வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மாதிரி விக்கிரகத்தை செய்து ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் பைபிளில் போட்டிருக்கோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 27:15 வசனம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கை வேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அப்போ பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் எந்த ஒரு வார்ப்பிக்கப்பட்ட இல்லைன்னா வெட்டப்பட்ட
எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தேவனுடைய ஜனங்கள் யாரும் தங்கள் வீட்டுக்குள்ள எந்த விக்கிரகத்தையோ சுரூபத்தையோ வைக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திட்டம். பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி அதை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ முதலாவது இந்த மீகா செய்த காரியம் என்ன? முதலாவது சொந்த வீட்டில் களவு செய்தார், அவருடைய கை சுத்தமாக இல்லை, சரியா? ரெண்டாவது அவர் விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் கொண்டு உள்ள வைக்கிறாரு. அவங்க அம்மாவும் இவரும் சேர்ந்து தான் 1100 வெள்ளிக்காசில் எத்தனை வெள்ளிக்காசு எடுத்து செலவு பண்ணாங்களாம்? அதில் 200 வெள்ளிக்காசு எடுத்து இதற்காக செலவு பண்ணுறாங்க, சரியா? மூணாவது அவர் செஞ்ச தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பையனையே அவர் ஆசாரியனாக நியமிக்கிறார். லேவி கோத்திரத்தாரை தவிர வேறு யாரும் ஆசாரியராக இருக்கக்கூடாது என்பது பழைய ஏற்பாடு விதி. அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக, விதிகளுக்கு மாறாக, பிரமாணங்களுக்கு மாறாக தொடர்ந்து செயல்பட்டார் இந்த மீகா. நான் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதே நியாயாதிபதிகள் 17வது அதிகாரத்தில் 5வது வசனம். மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியன் ஆனான். அதில் அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். எப்படி? தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இவன் செய்த எதுவும் வேதத்துக்கு உட்பட்டது அல்ல, இவன் தன் இஷ்டத்துக்கு செயல்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்முடைய இஷ்டத்துக்கு செயல்படுறவங்களா இருக்கக்கூடாது. ஆனால் பாருங்க, இந்த மீகாவை இதற்கு அப்புறம் அவருக்கு ஒரு லேவியன் கிடைப்பார். இப்போ லேவியன் கிடைச்ச உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த தவறை செய்கிறோம். என்ன தவறு? நான் வாசிக்கிறேன் பாருங்க. 17வது அதிகாரத்தில் 13வது வசனம். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். நல்லா கவனிங்க. செஞ்சதெல்லாம் தப்பு, பண்ணதெல்லாம் தப்பு, இது எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் சொல்றாரு, எனக்கு ஒரு லேவியன் அகப்பட்டுட்டாரு, ஒரு லேவியன் எனக்கு ஆசாரியனா இருக்கிறதுனால கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். இது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி. எப்படி? ஒரு நல்ல ஊழியக்காரர் நமக்கு கிடச்சிட்டாரு, ஒரு நல்ல பெரிய ஊழியக்கார்ட்ட போய் ஜோம் பண்ணிட்டோம், இல்லை பெரிய ஊழியக்காருக்கு நம்ம காணிக்க கொடுத்துட்டோம், இல்லை பெரிய ஊழியக்காரங்களோடு பெரிய ஊழியத்தோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இன்றைக்கி சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. பெரிய ஊழியங்களோடு நமக்கு தொடர்பு இருக்குது, எங்களுக்கு அந்த ஊழியரை தெரியும், எங்களுக்கு இந்த ஊழியரை தெரியும், நாங்கள் அந்த ஊழியத்தில் பங்காளராக இருக்கிறோம், நாங்கள் இந்த ஊழியத்தில் பங்காளராக இருக்கிறோம். நீங்கள் எந்த ஊழியத்தில் பங்காளராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரோடு உங்களுக்கு தொடர்பு இருந்தாலும், முதல் 3 காரியம் கோணலாக இருக்குது. கையில் சுத்தம் இல்லை, தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் உள்ள வச்சிருக்காங்க. 3வது, தேவ சித்தம் இல்லாத ஒருவனை ஆசாரியனாக நியமித்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாற்றினாங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு ஆசாரியனை மாற்றிட்டாங்க. நீ செய்த தவறையெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு ஒரு ஆசாரியன் கிடச்சிட்டான், லேவியன் கிடச்சிட்டான், எனக்கு நன்மை உண்டுன்னு நினச்சோம் அப்படின்னா அது தவறாக முடியும். நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்குமே ஆனால் தேவன் நம்முடைய வாழ்வில் நன்மையை தருவார். நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதங்களில் அழகான வார்த்தை, சங்கீதம் 84 நினைக்கிற அந்த சங்கீதம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். நீங்கள் உத்தமமாய் நடப்பீர்களே என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆனால் உத்தமமாக நடக்காம, கையில் சுத்தம் இல்லை, களவு, தேவனுடைய வார்த்தையை மீறி விக்கிரகமும் சொருவமும் உள்ள வருது, தேவ திட்டத்துக்கு விரோதமா, தேவன் நியமித்த நியமனத்துக்கு விரோதமா வேறு எப்படி சொல்றது, தன்னுடைய மகனையே ஆசாரியா நியமிச்சு தன் இஷ்டத்துக்கு செஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆசாரியன் வந்துட்டாரு. இப்போ சொல்றாங்க, இந்த ஆசாரியன் வந்ததுனால எனக்கு நன்மை நடக்கும். எப்படி நடக்கும்? உங்களுடைய வாழ்க்கை சரியில்லாத பட்சத்தில் எவ்வளவு பெரிய ஊழியத்தோடும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரரோடும் உங்களுக்கு தொடர்பு இருக்குமே ஆனால், தொடர்பு இருந்தாலும் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் உத்தமமாய் நடந்தால் மாத்திரமே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு எப்ராயிம் மலை தேசத்தை பார்க்கலாம். God bless you.